ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கமருதீன் வந்து ஆஃப்டர் எவிக்ஷனுக்கு அப்புறம் ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து அதாவது சாண்ட்ரா வந்து எவிக்ஷனுக்கு அப்புறம் செலப்ரேஷன் மாரி காட்டியிருக்காங்க. என்னையா ஆஃப்டர் எவிக்ஷனுக்கு அப்புறம் சாண்ட்ரா எவிக்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு வீடியோ வரும்போது கமருதீன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரே ஜாலியாக இருந்திருக்கும். கமு வந்து நல்ல ஒரு ஆக்டர், ஒரு திறமைசாலி தான். ஆனாலும் ஒரு சில காரணங்களால் வந்து இந்த பிக் பாஸ் விட்டு போனது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நாவை அடக்கியிருக்கணும், அப்புறம் பண்பாடு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்திருந்தால் கமருதீன் வந்து ஃபைனலிஸ்டில் வந்திருப்பார். கமருதீன் இருந்திருந்தால் நம்ம வினோத்தும் காசு எடுக்காமல் இருந்திருப்பார். அது ஒரு சைடு இருக்கட்டும். கமருதீன் வந்து புதுசாக ஏதோ யூடியூப்பில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ரூமர்ஸ்லாம் வருது. அதெல்லாம் வந்து கரெக்டாக எனக்கு தெரியலை. ஆனால் வந்து காதல் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் யூடியூப்பில் வந்து அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. பண்ணால் இனிமையாவது அவர் ஃப்யூச்சருக்கு ஏற்றாப்புல அவர் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து திறமைசாலிகள் வந்து திறமைகளை வீணடிக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம திறமையை வச்சுட்டு நம்ம வந்து என்றைக்குமே வாழணும். அடுத்தவங்கள நாடி இருக்கவும் கூடாது, அடுத்தவங்களால நம்ம கெட்டு போகவும் கூடாது. அதேமாரி கமருதீன்ட்ட வந்து எல்லாருமே கேட்டாங்க, பார்வை வந்து மீட் பண்ணீங்களா, இப்போ மீட் பண்ணுவீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கமருதீன் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அதுமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.